சோஷியல் மீடியா வந்த பிறகுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோன்றதே பொய். அடிப்படையில் மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இததான் சொன்னேன், நான் இன்னும் முடிக்கல பாத்தீங்களா. அதுக்குள்ள பட் ரொம்ப நன்றி. சோஷியல் மீடியான்னு இல்ல, மனிதர்கள் இயல்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இப்ப பாக்குறாங்க, இங்க இருக்க யாரோ ஒருத்தருடைய ட்ரெஸ்ஸோ, யாரோ ஒருத்தருடைய ஸ்பெக்ஸோ, யாரோ ஒருத்தருடைய நெயில் கலரோ இன்னொருத்தரை வந்து நல்லா இருக்கே, அவங்க போய் சொல்லிருப்பாங்களா என் கண்ணாடியை போட்டு பாரு, என் ட்ரெஸ்ஸோ போட்டு பாரு, அதெல்லாம் சொல்லிருக்க மாட்டாங்க. இப்ப வலுக்கட்டாயமாக இல்லாமல் இயல்பாக ஒண்ணு நடக்கும், அது இன்ஃப்ளூயன்சிங். அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்சிங் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் யாருன்னு கேட்டா தந்தை பெரியார் தான். யார் சொல்லியிருந்தாலும், எங்க படிச்சிருந்தாலும், நானே சொன்னாலும் உன் அறிவு கெட்டாத எடுத்துக்காதன்னு அதை விட அங்க ஒரு இன்ஃப்ளூயன்சிங் இருக்க முடியும். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்சிங்க அவரே சொல்றாரு, நானே சொன்னாலும் நம்பாதப்பா, உனக்கு புத்தி இருக்குல்லன்றாரு. இந்த நானே சொன்னாலும் நம்பாதன்றதுதான் சோசியல் மீடியா எனக்கு சொல்ல மாட்டுது.